வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிஎன்எஸ்டிசி முதல்வர் விஜய் அவர்கள் என்ன அறிவிப்பை வெளியிடுறாரு. ஸோ டிஎன்எஸ்டிசி 2026ல முதல்வர் விஜய் வெளியிட்ட அந்த முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன. ஸோ போக்குவரத்து கழகத்துடைய அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் காலி பணியிடங்கள் டிஎன்எஸ்டிசியில் 2026ல் வந்திருக்க காலி பணியிடங்கள், ஸோ 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை பட்ஜெட்டில் வெளியிட ரெடியாக இருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், இந்த டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ண என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் தேர்வு கட்டணம் எதுவுமே இல்லாமல் நேரடி நியமனங்கள் இது நடக்கும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் இந்த ஆண்டு வர இருக்குங்க. 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள், இவி பேருந்துகளில் அரசு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அரசு கொள்முதல் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ டிவிக்கு வந்து 3000க்கும் மேற்பட்ட டிஎன்எஸ்டிசி பேருந்துகள், அதுவும் எலக்ட்ரிக் பேருந்துகளாகவே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் விதிமுறைகளை பின்பற்றி புதிய அறிவிப்புகளை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காரு. ஸோ அதனால நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு உண்டான இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானது, எடுக்க முடியல, இந்த டிஎல் டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் விண்ணப்பிக்க சொல்லலாம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் வண்டி ஓட்டி காமிச்ச பிறகு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்குங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி இந்த முதலுதவி சான்றிதழை நீங்கள் வாங்கிட்ட பிறகு அதை வைத்து நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸு பெற்றுக்கொள்ளலாம். தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புக்கான நாட்கள் வந்தாச்சுங்க. 3000 அரசு பேருந்துகள், 1000 பேருந்துகள், ஏசி பேருந்துகளை முதல்வர் விஜய் அவர்கள் கொள்முதல் செய்ய திட்டங்கள் வச்சிருக்காரு. முதல்வர் விஜய் போக்குவரத்து கழகத்துல சிறந்த அறிவிப்புகளை இன்னும் ஒரு சில தினங்கள்ல வெளியிட ரெடியா இருக்குங்க. ஸோ நீங்க போக்குவரத்து கழகத்துல இப்ப ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்றி கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண முடியுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் ஊழியர்களுக்கு பணிச்சுமையை குறைக்கணும், பணிமனையில் போக்குவரத்து கழகங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யணும், இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து சங்கங்கள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களையும் ஈடுபட்டு வராங்க. ஸோ இந்த போராட்டங்களுடைய இறுதி முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களுக்கு உண்டான அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடணும். ஸோ டிஎன்எஸ்டிசி 2026ல் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சிறந்த அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.